இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருக்குது நாங்கள் போகிற ட்ரெயினை கேட்ச் பண்ணுறதுக்கு. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொன்னது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ 3 நிமிஷத்தில் ட்ரெயினை பிடிக்கணும். எங்கள் ரன்னிங் ஸ்கில்லை காமிச்சு அந்த ட்ரெயினை பிடிச்சி ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு வழியாக லாஸ்ட்டு செகண்டில் நான் ட்ரெயினை கேட்ச் பண்ணிட்டேங்க. அண்ட் இன்றைக்கி நான் போகிற இடம் பார்த்திங்கன்னா த பிளாக் ஃபாரஸ்ட். என்னோடய ட்ராவல் பிளானில் பிளாக் ஃபாரஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான 3 ரீசன். ஃபர்ஸ்ட், நம்ம சாப்பிட்ற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ஆரிஜின் இங்கே தான். ஸோ கண்டிப்பாக நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை இங்கே டேஸ்ட் பண்ணி ஆகணும். செகண்ட், இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேமஸ் குக்கூ கிளாக்ஸ், அதாவது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் குக்கூ கிளாக்ஸ் இங்கே தான் இருக்குது. அதை கண்டிப்பாக நான் விசிட் பண்ணி ஆகணும். 3வது ரீசன், ஜெர்மனிலேயே ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே போய் அந்த இயற்கையை நான் ரசிக்கணும். இந்த 3 விஷயத்தை நீங்களும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சினிமேட்டிக்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம சேர்ந்து பிளாக் ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அண்ட் எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிளாக் ஃபாரஸ்ட் ஜெர்மனியோட சதர்ன் பார்ட், அதாவது தெற்கு திசையில் அமைஞ்சிருக்கு, விச் இஸ் வெரி நியர் டு ஸ்விட்சர்லாண்ட் அண்ட் ஃப்ரான்ஸ். அண்ட் நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹெல்ப்ரான் சிட்டியிலேருந்து 2 ட்ரெயின் கனெக்ட் பண்ணி தான் இங்கே இருக்க பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு நான் ரீச் ஆக முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜெர்மனிலேருந்து கால்ஸ்ரூஹே போகணும், நியர்லி 1.5 hour ட்ராவல். அண்ட் செகண்ட் ட்ரெயின் கால்ஸ்ரூஹேலேருந்து ட்ரைபர்க் போகணும், அதுவும் நியர்லி 1.5 hour ட்ராவல். என்னோடய ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே இருக்க வியூஸ் அண்ட் கிளைமேட் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக பிளாக் ஃபாரஸ்ட் கிட்ட நெருங்க சீனரிஸ் எல்லாம் பயங்கரமாக மாறிடுச்சு. கிளைமேட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகி ட்ரிஸ்லிங் ஆகி ரொம்ப க்ளவுடியாக ஆயிடுச்சு. பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒன் ஆஃப் த சிட்டி ட்ரைபர்க் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணிட்டா ஜெர்மனியில் இருக்க ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஆனால் அந்த வாட்டர்ஃபால் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஏன் பிளாக் ஃபாரஸ்ட்னு நேம் வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய அடர்த்தியான டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். அதாவது சன் அதிகமாக இருக்க நாட்களில் கூட சன்லைட் வந்து கிரவுண்டை டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டென்ஸ் அண்ட் திக் அண்ட் டார்க்காக இருக்கும். ஸோ டே டைமில் கூட ஃபாரஸ்ட்குள்ளே ரொம்ப டார்க்காக இருக்கனால தான் இந்த இடத்துக்கு பேர் பிளாக் ஃபாரஸ்ட்னு பேர் வச்சாங்க. ஜெர்மனியோட ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் நான் கேள்விப்பட்ட போது ரொம்ப ஹைட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே இருக்க ஃபால்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகும். அதாவது ஒரேடியாக ஹைட்டில் இருந்து தண்ணி இங்கே ஃபால் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஹைட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டர்ஃபாலோட மேலே டாப் வியூ போய் பார்க்குறதுக்காக இவங்க வந்து பக்கத்துலேயே ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேலே போகணும் அப்படின்னா இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மேலே டாப் ரீச் பண்ணிடலாம். கேமராவில் இந்த ஃபால்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே ஃபால்ஸ் தான், ஆனால் இங்கே இருக்க சரௌண்டிங் தான் டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸு செம்ம க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் சில செடிகள்ஸ் எல்லாம் இருக்குது. பயங்கர வியூவாக இருக்குது. அண்ட் தென் இங்கே வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் நான் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். டோட்டலாக வந்து 8 euro சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த ஃபால்ஸுக்கும் போய்க்கலாம். அண்ட் தென் ஒரு மியூசியம் இருக்குது, பிளாக் ஃபாரஸ்ட் மியூசியம் இருக்குது, அதுவும் விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இங்கேருந்து இறங்கி போனோம் அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட் மியூசியம் போயிடலாம். அங்கே போய் நான் காமிக்கிறேன். இந்த மியூசியமை 2 தீமை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இங்கே இருந்த மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க உபயோகப்படுத்தின ட்ரெஸ்ஸஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்,
அவங்களோட பரம்பரை தொழில், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முதல்ல ஒரு ஹாலில் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் தீம் பார்த்தீங்கன்னா இங்கே காலங்காலமாக வாழ்ந்துட்டு வந்த மக்களோட பரம்பரை தொழில் தான், அதாவது வாட்ச் மேக்கிங். ஸோ நீங்கள் உள்ளே போக போக நிறையா ரூம்ஸ் இருக்கும். எல்லா ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில கிளாக்ஸோட மெக்கானிசம் கூட அவங்க அங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் குக்கூ கிளாக் வந்து இங்கே பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. அதுவும் இந்த மியூசியமில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் குக்கூ கிளாக் விச் நோபடி கேன் பை திஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஹவுஸ் ஆஃப் 1000 குக்கூ கிளாக் ஷாப். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் தொடங்கி 2 lakhs வரைக்கும் கிளாக்ஸ் இருக்குது. 1000 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கூ கிளாக்ஸு இதுக்குள்ளே இருக்குது. குக்கூ கிளாக்ஸ் எல்லாம் பார்த்திங்களா, நல்லா இருந்துச்சா? ஸோ இங்கே வந்து இதாங்க ஃபேமஸ்ஸு. ஸோ பயங்கரமாக குக்கூ கிளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட் வருது. ஆவரேஜாக ஒரு சைஸ் எடுத்தாலே கிட்டத்தட்ட 400 euros வருது. அதாவது ஒரு 40,000 to 50,000 ஒரு கிளாக் மட்டும் வருது. பயங்கர ரேட்டுங்க. இதெல்லாம் சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு வாங்குறதுக்கெலாம் சான்ஸே இல்லை. சின்னது எடுத்தால் கூட ஒரு மினிமம் 20,000 வந்துடும். அந்த லெவல் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குக்கூ கிளாக்கும் இங்கே தான் இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் குக்கூ ஷாப்பும் இங்கே தான் இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடாம போனால் எப்படி? நான் அடுத்தது அங்கே தான் கிளம்பிட்டேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட போகிறேன். எனக்கு வேறு பயமாக இருக்குது, இவனுங்க எவ்வளோ சொல்ல போகிறானுங்களோ. நம்ம எதை டச் பண்ணாலுமே பயங்கர ரேட்டாக சொல்கிறானுங்க. இங்கே மினிமமே எதை எடுத்தாலும் 200 300 தான் போகுது. ஒரு பீஸ் கேக்கு எவ்வளோ சொல்ல போகிறானுங்கன்னு தெரில. எவ்வளோ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடைசியாக ரொம்ப நேரம் அலைஞ்சு ஒரு நல்ல கடையை கண்டுபிடிச்சி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். இங்கே இருக்க பிளாக் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரில் சாக்லேட் கேக் கொடுத்துருக்காங்க மிக்ஸ்டு வித் சம் செரிஸ். அதுக்கு மேலே இருக்க லேயரில் ஒயிட் க்ரீம் இருக்குது. அதுக்கு மேலே அகைன் சாக்லேட் கேக், அதுக்கு மேலே அகைன் ஒயிட் க்ரீம். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு செரி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த சாக்லேட் கேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த செரிஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் சம்டைம்ஸ் ரம் கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா அதிகமாக செரிஸ் ஆட் பண்ணியிருக்கனால இந்த கேக்கே பார்த்திங்கன்னா ஒரு புளிக்கிற டேஸ்ட் தான் எனக்கு வருது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வந்த எனக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எவ்வளவோ பரவாயில்ல. என் கூட சேர்ந்து நீங்களும் பிளாக் ஃபாரஸ்ட்டோட பியூட்டியை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிளான் வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட், ட்ரீம்னே சொல்லலாம், சுவிட்சர்லாண்ட் தான். ஸோ அங்கே தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பாப்போம், ஒன்று நான் நெக்ஸ்ட் ட்ரிப் போவேன், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு போவேன். பட் ஒரு 2-3 எபிசோடில் கண்டிப்பாக சுவிட்சர்லாண்ட் வீடியோ வந்துடும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் சுவிட்சர்லாண்ட் வீடியோ நான் போட்டுருவேன். அதோட பியூட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராகுல்.